नीलवह्नां भरणीं सुवर्णरजतस्रजां चन्द्रां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो ममापः जातवेदो பிரம்மதேவா, மகாவிஷ்ணுவிற்காக நீங்கள் காட்டிய வழி நல்ல வழியே. ஆனாலும் மகாலட்சுமி அந்த வழிக்கு வரவில்லை. பாவம் மகாவிஷ்ணு. மனம் கலங்கி இருக்கும் அவரை நாம் பார்க்க வேண்டாமா? அவசரம் வேண்டாம் பரமேஸ்வரா. மகாவிஷ்ணுவை பார்த்து மகாலட்சுமியை புண்படுத்திவிடக் கூடாது. அப்படியென்றால் விஷ்ணு மேல் உண்டான கோபம் இன்னும் லட்சுமியிடம் தணியவில்லை. இந்நிலையில் அவள் சகோதரன் நானும் விஷ்ணு பக்கம் என்று தெரிந்தால் கோபம் அதிகமாகும். இருந்தாலும் விஷ்ணுவின் துக்கத்தை சமாதானம் செய்யாமல் இருப்பது தவறாயிற்றே. இல்லை என்று நான் சொல்லவில்லை. இருப்பினும் இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது வேறு. விஷ்ணுவை பார்த்து லக்ஷ்மியை சங்கடத்தில் தள்ளாமல் அவர்களை இணைத்து வைக்க வேறு வழியை பார்ப்போம். விஷ்ணு தான் ஒரு பக்தனாக மகாலட்சுமியின் மனதை நாடுகிறார். பக்தியின் வழியாகவே அவர் தன் விருப்பத்தை அடையட்டும். அது சாத்தியமா? விஷ்ணுவின் பக்தி விருப்பத்தை அடைய வைக்குமா? நிச்சயமாக. வேதங்களின் மந்திரங்கள் அபூர்வ சக்தி கொண்டவை. அரக்கர்கள் கூட வேதங்களைக் கொண்டே நம்மை மயக்கி வருகின்றனர். இது தாங்களும் அறிந்ததுதானே? அந்த வகையில் விஷ்ணுவின் பக்தியே வெல்லும். என்ன அழுத்தம் இக்குரலில்? என் பக்தனின் மனவேதனை என்னை விடாமல் விரட்டுகிறதே. பக்தனின் வேண்டுதலை ஏற்காமல் எப்படி இருக்க முடியும்? பக்தனை பார்க்காமல் தாமதம் செய்வது எனக்கு நெருப்பின் மேல் நிற்பது போல் தெரிகிறது. தேவி லக்ஷ்மி, தாயே, தாயே, என் வேதனையை பார்த்தீர்களா? தயவு செய்து இந்த வேதனையை விளக்குங்கள். மகளே, அமைதியாக இரு. தேவதையான நாம் எல்லோரும் மந்திரத்திற்கு கட்டுப்பட்டு இருப்பதை மறக்கலாமா? மறக்கவில்லை, மறுக்கவில்லை. ஆனால் இது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத வேதனை. என்னை விடுவித்து விடுங்கள் தாயே. ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. அது தூய பக்தனின் வேண்டுகோள். பக்தர்கள் தவமூலமாக அழைத்தால் நாம் அவர்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இனிமேல் என்னால் இதை கேட்க முடியாது தாயே. மீண்டும் சொல்கிறேன், வேறு வழி இல்லை. இது நம் கடமை. நாம் பக்தனின் பக்தியை நிராகரிக்கவே கூடாது. நாம் நமக்கென்று தனி ஆசை கொண்டவர்கள் அல்ல. எதிரியாகவே இருந்தாலும் பக்தர்களின் வேண்டுகோளை ஏற்றாக வேண்டும். உன் நிலை இப்பொழுது அந்த நிலையே. இது சரியாக வருமா தாயே? நான் தான் சொன்னேனே, கடவுளாக இருந்தாலும் நாம் பக்தர்களுக்கு கட்டுப்பட்டவர்களே. பக்தனின் பக்தியை ஏற்கத்தான் வேண்டும். ஓம் க்ரீம் ரூம் சாமுண்டே ஜோலகா ஜோலகா சாமுண்டே ஜோலகா ஜோலகா
ஜோலகா கிரீகதா ஐஸ்வர்ய லட்சுமி கிரிகதா சம்பன்ன லட்சுமி கிரிகதா லட்சுமி கிரிகதா ஓ சக்தியே போ அந்த லக்ஷ்மியை பிடித்து இங்கு அழைத்து வா போ 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 கிரிகதா ஐஸ்வர்ய லட்சுமி கிரிகதா சம்பன்ன லட்சுமி கிரிகதா லட்சுமி கிரிகதா ஓ யார் இது? என்னை அழைக்கும் இந்த குரல் புது குரலாக இருக்கிறதே. இது யாருடைய குரல்? ஓம் க்ரீம் ரூம் ஸ்வாலஹா கிரீகதா கிரீகதா லட்சுமி கிரீகதா ஐஸ்வர்ய லட்சுமி கிரீகதா கிரீகதா இது என்ன மாதிரியான மந்திரம்? கிரீகதா வேறு மாதிரி மந்திரமாக, கிரீகதா வேதனை மிகுந்த மந்திரமாக இருக்கிறதே. ரூம் ஸ்வாலஹா இதை கேட்கவே கொடுமையாக இருக்கிறது. ஓம் க்ரீம் ரூம் ஸ்வாலஹா ஐயோ, என்ன இது? ஐஸ்வர்ய லட்சுமி தாயே, கிரீகதா என் பிடிப்பு தளர்கிறது. கிரீகதா லட்சுமி கிரீகதா ஏதோ ஒரு மாயை, ஏதோ ஒரு மாயை என்னை இழுக்கின்றது. ரூம் கிரீகதா கிரீகதா லட்சுமி கிரீகதா ஐஸ்வர்ய லட்சுமி கிரீகதா தாயே, ஆதிசக்தி, என்னை காப்பாற்றுங்கள். மகாலட்சுமி இனி நீ என் கைப்பிடியில். தாயே, ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள்? என்னை காப்பாற்றுங்கள். லக்ஷ்மி, எவனோ ஒரு மந்திரவாதி மந்திரத்தால் உன்னை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறான். இது நடக்கக்கூடாது தேவி. அடுத்தவரின் மந்திர பலத்திற்கு நான் வசப்படக்கூடாது. வர வேண்டும் மகாலட்சுமி, வர வேண்டும். உன்னுடைய வருகைக்காக இந்த பாதாள லோகமும் இந்த தந்திராசுரனும் காத்துக் கொண்டிருக்கிறோம். என்னை காப்பாற்றுங்கள் தாயே, என்னை காப்பாற்றுங்கள். என்னை மன்னித்து விடு மகளே. நான் விதிகளுக்கு கட்டுப்பட்டிருப்பதால் உனக்கு உதவ முடியாமல் இருக்கிறேன். தாயே, என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள். இது லக்ஷ்மி தேவியின் அபய குரலா? லக்ஷ்மிக்கு என்னவாயிற்று? மகாதேவி, என்னை காப்பாற்றுங்கள். தாயே ஆதிசக்தி, என்னை காப்பாற்றுங்கள்.
என்னை காப்பாற்றுங்கள். தாயே, என்னை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். மகாதேவி, என்னை காப்பாற்றுங்கள். மகாதேவி, என்னை காப்பாற்றுங்கள். ஜுவாலஹா! லக்ஷ்மி, இனி நீ என் கைப்பாவை. பாமாசூர மகாராஜா, லக்ஷ்மி நம்மிடம் வருவதை இனிமேல் எவர் நினைத்தாலும் தடுக்க முடியாது. லக்ஷ்மி நமக்கு அடிமையாக போகிறார். இந்த தருணத்திற்காகத்தான் நான் இத்தனை நாட்களாக காத்திருந்தேன். இந்த தேவர்கள் அனைவரும் சுகபோக வாழ்க்கையையும் செல்வத்தையும் தங்களுடைய கைக்குள் அடக்கி வைத்திருந்தார்கள். இனி அது நடக்கவே நடக்காது மகாராஜா. அதுவும் இந்த லட்சுமி தேவி இருக்கின்றாளே, அவள்தான் ஐஸ்வர்யத்தின் அரசி. அந்த அரசு இனிமேல் நமக்கு அடிமையாக போறா மகாராஜா. இந்த தேவாதி தேவர்கள் அவர்களுக்கு தேவையானதை வைத்து மிச்ச மீதி இருப்பதை அவர்கள் மீது அன்பு வைத்திருக்கும் அற்ப மானிடர்களுக்கு தந்து விடுகின்றார்கள். அரக்கர்களான நாம் அனைவரும் இந்த தேவர்களுக்கு வேண்டாதவர்கள் ஆகிவிட்டோம். நம்முடைய உடல் பலமே நமக்கு இருக்கும் மாபெரும் சக்தி. இந்த நிலையில் லக்ஷ்மியை நாம் அடிமையாக்கிவிட்டால் அரக்கர்களாகிய நாம் தான் இந்த மூவுலகத்திற்கும் கடவுளாகலாம். ஆம் மகாராஜா, நீங்கள் சரியாக சொன்னீர்கள். கேட்பதை கொடுக்கும் லக்ஷ்மி நமக்கு சொந்தமானால் எல்லா செல்வங்களும் அசுர குலத்திற்கே சொந்தமாகும். தந்தராசுரா, நீ செய்த இந்த உதவிக்கு கோடான கோடி நன்றிகள். இதுதான் நமக்கு சரியான நேரம். இனி எந்த தேவர்களையும் நாம் வணங்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மந்திர சக்தியை வைத்து எல்லா தேவர்களையும் அரக்கர்களின் அடிமையாக்கி விடலாம். நம்முடைய பலத்தை யாராலும் தடுக்க முடியாது, தேவர்களாலும் தான். இந்த மூவுலகத்திலும் இனி அரக்கர்கள் ஆட்சியே. தாயே ஆதிசக்தி, என்னை காப்பாற்றுங்கள். வந்து விட்டாள் லக்ஷ்மி. நம்மிடத்திற்கே வந்து விட்டாள். இன்னும் சற்று நேரத்தில் பாதாள லோகத்திற்கே லக்ஷ்மி சொந்தமாகி விடுவாள்.
விஷ்ணு. அவன் யார் தெரியுமா? மது கைதவனை கொன்றவன் அவன். லக்ஷ்மியை காப்பாற்ற வந்திருக்கிறான். அவன் லக்ஷ்மியை காப்பாற்ற விடக்கூடாது, இல்லை நம்மை கொன்று விடுவான். மிக ஆபத்தானவன். பயப்படாதீர்கள், விஷ்ணுவால் எனது சக்தியை வெல்ல முடியாது. என் பிரபுவே, இங்கு என்ன நடக்கிறது? பிரம்மதேவனே, இப்பொழுது நாம் விஷ்ணுவிற்கு உதவி செய்ய வேண்டும். எல்லோருக்கும் உதவும் விஷ்ணுவிற்கு நம் உதவி தேவைப்படாது. அவரே பார்த்துக் கொள்வார் பரமேஸ்வரா. மகாவிஷ்ணு, அந்த தடுப்பு சுவரை உன்னால் எதுவும் செய்ய முடியாது. தாயே, மகாவிஷ்ணுவிற்கு தாங்கள் தான் உதவி செய்ய மாட்டீர்கள். என்னையாவது உதவி செய்ய அனுமதியுங்கள். எல்லா பிறப்பிற்கும் மூல காரணம் நீங்கள்தான். அவர்களை காப்பாற்ற வேண்டியது உங்கள் பொறுப்பில்லையா? படைப்பின் எல்லா இடத்திலும் நான் இருக்கிறேன். உன் சிந்தனையிலும் நான் இருக்கிறேன். லக்ஷ்மியின் பயத்திலும் நான் இருக்கிறேன். பிரம்மா சிவன் பாசத்திலும் நான் இருக்கிறேன். விஷ்ணுவின் சாகசத்திலும் நான் இருக்கிறேன். இதுவே என் தர்மம். இதிலிருந்து நான் நழுவ முடியுமா? விஷ்ணுவின் சாகசத்திலும் நான் இருக்கிறேன்.